வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் 1/12/2025 விசுவாச வருடத்திய மாத பலன்கள் திங்கட்கிழமையில் பிறக்க இருக்கின்றது. திங்கட்கிழமையிலே பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு சந்திர பகவான் 7 மகர ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். வேர்னார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு, குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, நவக்கிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதம் டிசம்பர் மாதம் பரிபூர்ணமாக வளர்ப்பிறை திதியிலே பிறக்க இருக்கின்றது. சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு 5, 9ஆம் இடமாக அமையப்பெற்று இந்த மாதங்கள் பிறக்கின்றது. மகர ராசி என்பது தொழில் சாணத்திலே அமையப்பெற்ற சர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராசி அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் இடத்தை சனி சந்திரன் தொடர்புகளோடு இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. வளர்ப்பிறை திதியிலே ஏகாதசி திதியிலே பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சூரியனும் புதனும் தொடர்புகள் சற்று விலகி வருகின்ற காரணத்தினாலே மகர ராசிக்கு 10ஆம் இடத்திலே புதன் அமையப்பெற்றும் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு விருச்சிக ராசி செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் அமையப்பெற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்திலே மகர ராசிக்கு ராகு பகவான், 3ஆம் இடத்திலே மீன ராசியிலே சந்திரனும் சனியும் அமையப்பெற்று ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெற்று ராசிக்கு 8வது இடத்திலே சிம்மாசனத்தில் சிம்ம ராசியிலேயே கேது பகவானும் கும்பராசியிலேயே ராகு பகவானும் அம்மை பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே வளர்ப்பிறை திதியில் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே மங்களகரமான காரியங்கள் 7 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பெரிய மனிதர்கள் தொடர்புகளோடு கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான உயர்வுகள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நவகிரக நாயர்கள் பயிற்சிகள் என்பது செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய புதனும் குரு பகவானும் சூரியனும் இந்த மாதங்கள் பயிற்சியாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே மகர ராசிக்கு புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகர ராசிக்கு 6, 9 கூடியவர் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் 11வது இடம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். குரு பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து மகர ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு தனுசு ராசிக்கு சூரிய பகவான் டிசம்பர் 15ஆம் தேதி பயிற்சியாக இருக்கின்றார். அஷ்டமாதிபதி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு மகர ராசிக்கு சுக்கிர பகவான் 5, 10 பூர்வ புண்ணியாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 11வது இடத்தில் இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசை திதி என்பது நடைபெற இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் என்பது முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய, இது ஒவ்வொரு மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திதியாக இருக்கின்றது. இந்த அமாவாசை திதியிலே பசுமாடுகளுக்கு தியானம் பழங்களை கொடுக்கவும், காய்கறிகள் வாங்கி கொடுக்கவும், அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானங்களிலே முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த காலகட்டங்களிலே திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்களும் நினைவு கூர்ந்து முன்னோர்களை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிர்களின் தாக்கங்கள் அனைத்தும் சுபபோகமான முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்றது. விருப்பமுள்ள நேர்கள் கலந்து கொண்டு அந்த திதி திருப்பணத்தை செய்து கொள்ளலாம். நீங்கள் நவகிரக நாயர்கள் மகர ராசிக்கு இந்த மாதங்களிலே உங்களுக்கு முயற்சி சாணத்திலே நவகிரக நாயர்கள் 7ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே மாறுகின்ற பொழுது கூட்டாளிகளையும் நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம், பெரிய மனிதர்களின் தொடர்புகள், 7ஆம் இடம் கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற ஒரு அமைப்புகளிலே 11வது இடம் ஆசை அபிலாசைகள், பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை 11ஆம் இடத்திலிருந்து இந்த செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு பெற்று 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற குலதெய்வங்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. மட்டுமல்ல, அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திலே மறையப் போகின்றார். மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சுபகாரியம், சுப நிகழ்வுகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. மகர ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியே ஹோமத்தின் நெருப்பு பூண்டு இருக்கக்கூடிய இடங்களிலே செவ்வாய், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5 கிரகங்களில் சனி பகவானுடன் தொடர்பு 12ஆம் இடத்திலே சுபகாரியங்கள், இதனால் வரையில் நடத்தாத சுபகாரியங்கள், கல்யாண வைபவங்கள், பார்க்காதவர்கள் கூட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த கார்த்திகை மாதம் என்பது டிசம்பர் 15 தேதி வரையில்
கார்த்திகை மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே சுபகாரியங்கள் சுபநிகழ்வு நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மங்கள காரியங்கள் நடத்துகின்றதற்கும் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு 4-11 குடையவர் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் பாதகாதிபதியும் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே மறைந்து நல்ல மாற்றத்தை வேலை தொழில்களிலே உயர்வுகளையும் இடமிட்ட இடம் நாடு டு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காற்று ராசியிலே 5 கிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகிற செவ்வாய் சூரியன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவானுடைய தொடர்புகளும் உங்களுக்கு 12ஆம் இடத்திலிருந்து கிடைக்கப்பெறுகின்றது. மீண்டும் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம். கல்யாண உங்கள் கூட்டாளி நண்பர் என்று சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. நவகிரக நாயர்கள் தொடர்புகள் என்பது கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே தீர்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. வெற்றி உயர்வுகள் கிடைக்கின்றது. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சூரியனை விட்டு தடித்து வருகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த புதன் பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை புத்திர சாணத்தை பார்க்க இருக்கின்றது. தகப்பனார்களால் குழந்தைகள் குலதெய்வங்களால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. ஆசை அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்ற பொழுது கண்டிப்பாக நீங்கள் வீடோ வாசல் சொத்து சுகங்களையும் வேலைகளிலே வெற்றிகளையும் கவர்மெண்ட் உத்தியோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட 8ஆம் இடத்திபதி 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு துருசானாதிபதி மற்றொரு துருசானத்திலே மறைந்து நட்புடன் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வேலைகளிலே ஊதிய உயர்வுகளும் இடமாற்றங்களும் நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. மகரம் என்பது தொழில் சாணத்தில் அமையப்பட்டது. கர்ம சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களும் அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய ஒரு கடின உழைப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி மகர ராசியாக இருக்கின்றது. உங்களுக்காக இந்த மாதங்களிலே நவகிரக நாயர்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கல்யாண வைபவங்கள் சுபகாரியங்கள் சுபநிகழ்வுகள் குடும்ப சாணத்திலே 2ஆம் இடத்ததிபதி ராகு பகவான் சற்று கவனத்துடன் நிதானத்துடன் போகக்கூடிய ஒரு அமைப்பும் 8ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது என்பதை வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நற்பலனை தருகின்றது. என்றாலும் கூட வாக்கு ஸ்தானத்திலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு 2ஆம் இடத்திலே. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு விரையாதிபதி தொடர்பு பெற்று அவர் 2ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை என்பது 6ஆம் இடத்தில் இருந்து பார்க்க இருக்கின்ற மட்டுமல்ல 12ஆம் இடத்தை 12 கூட அவர் பார்க்க இருக்கின்ற சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. தடை தாமதத்திலே பின்னாடி தள்ளி போனவர்களுக்கும் முன்னாடி வந்து உங்களுக்கு சுப காரியங்கள் நடத்தக்கூடியதற்கு கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு மங்கள காரகணம் 12ஆம் இடத்திலே உங்களுக்கு லாபாதிபதி மூத்த சகோதரனை பற்றி சொல்லக்கூடிய சுக சாணாதிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் வித்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 12ஆம் இடம் சுபத்துவமாக சுபருடைய சேர்க்கையிலே அற்புதமான முயற்சி சாணாதிபதியுடன் தொடர்பு உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறுதுற பயணங்கள் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்புகளாக தொழில் வேலைகளிலேயும் அதிகமாக முன்னோட்டத்திலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. கடின உழைப்புகளுக்கு அஞ்சா நெஞ்சன் என்று சொல்லக்கூடிய இந்த மகர ராசிக்கார நேயர்களுக்கு நவக்கிரக நாயரிகளின் தொடர்புகள் ஒட்டு மொத்தத்தில் அலைச்சல்கள் அதிகமாக சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளிலே தள்ளி போன சுபகாரியங்கள் கூட இந்த மாதங்களிலே நடத்தக்கூடிய ஒரு அற்புதம். மங்கள காரகன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு விரயசானத்திலிருந்து 6ஆம் இடத்திலே குரு சுக்கிரனுடைய தொடர்பு தேவகுரு அசுரகுரு தொடர்பு என்பது அற்புதமான மங்கள காரியங்கள் நடத்தக்கூடிய மிக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லாத ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. மட்டுமல்ல அஷ்டமாதிபதியுடன் தொடர்பு பெற்று குரு சுக்கிரனுடைய தொடர்பு வருகின்ற பொழுது கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றங்கள் நல்ல தூக்கங்கள் அலைச்சல்கள் இல்லாத ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. அலைச்சல் என்பது உங்களுக்கு வேலைகளுக்காகவும் தொழில்களுக்காகவும் தெய்வங்களுக்காகவும் அலையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அந்த அலைச்சல்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதாயங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 10 என்று சொல்லக்கூடிய தொழிலை பற்றி சொல்லக்கூடியவரும் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். தொழில் வேலைகளுக்காக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கல்யாண வைபவங்களுக்காக அலையக்கூடிய ஒரு அமைப்பு, சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அனைத்துகளுக்குமே ஏற்ற ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதமும் கலந்து இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே தொடர்புகள் என்பது விரயசானத்திலே தூக்கங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்களும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் அனைத்தும் விரய செலவுகள் என்றாலும் அது சுப விரய செலவுகளாக மாறி அற்புத பொன்னான காலமாகவும் உயர்தரமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாகவும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு
நவக்கிரக நாயகர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான கல்யாண வைபவங்களிலே சுப காரியங்களிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே போகாத கல்யாணங்களுக்கு போகக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகளில் வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி பலம் பெற்று உங்களுக்கு லாபசானத்திலே இருக்க போகின்ற புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதத்திலே டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய லாபசானத்திலிருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே தனவாக்கு குடும்ப சாணத்தை குரு பகவானுடைய பார்வை, அது மட்டுமல்ல 12ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்லாதது உங்களுடைய 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 6, 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு முயற்சி சாணாதிபதி, விரையாதிபதி தொழில் செயல்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் எடுக்கின்ற காரியங்களிலே எடுத்த வேகத்தில் ஜெயம் பெறுகின்ற அற்புதம், முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற அற்புதம் என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்ற அமைப்பு. 6, 10ஆம் இடத்திலே குரு பகவானுடைய தொடர்பு, விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 12 குடையவர் 6ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்துக்கு 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது திங்கள் கிழமையிலேயே 7ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலிருந்து 9ஆம் இடத்திலே இந்த முயற்சி சாணமும் பலமாக பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த டிசம்பர் மாதங்களிலே மகர ராசிக்கார நேர்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு பொன்னான மாதம் என்று சொல்லக்கூடிய பொன்னான சுபகாரியங்களிலே தெய்வங்களின் அருக்கடாட்சம் பொங்கி பஞ்சமாதிபதி பலம் பெற்று அற்புதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக பிறக்க இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.